ஹெல்மெட் வேணுமா? 2 ஹெல்மெட் இருக்கு ரூம்ல, எடுப்புமா? மண்ணில் என்ன பிடிச்சவன் வேற எங்கேயும் பிடிக்க மாட்டானுங்க. சரி போங்க போகலாம், பார்த்துக்கலாம். அதே அதிகம் நமக்கு. ஹெல்மெட் தேவையில்லை, லைசன்ஸ் அதுக்கு தேவை. அவன் 4 எழுத்துன்னு சொல்லுவான் ஜெயில். ஹெல்மெட் ரூம்ல 2 இருக்கு. அப்படின்னா ஒன்னு எடுத்துட்டு போகலாம். 2 அணமும் ஒரு பிளாக் ஒன்று இருக்கு. எல்லா வேலையும் முடிச்சு போயிட்டு இருக்கானுங்க. நைட்டு நம்ம ரவுண்ட் அடிக்க போறோம். இருக்குன்னு நினைக்கிறேன் தாம்பரத்துல. ஒன்றும் இல்லை, நைட் பிரியாணி தானே, எப்படினாலும் இருப்பானுங்க. யார்கிட்ட கேளுங்க. பிரியாணி இல்லாம நம்ம நிலைமை நினைச்சு பாருங்க. நேரம் புளியாந்த போட்டி விட்டுலாம். ஹாய் மகா, திஸ் இஸ் அஜினிஷ் யார். இந்த வீட்டில் மத பற்றி பார்க்க போகிறோன்னா, நைட்டு ரூமில் சும்மா இருந்தோம். திடீர்னு பிளானு பிரியாணி சாப்பிட போகிறோம். நைட் பிரியாணி தாம்பரத்துக்கு போயிட்டுருக்கோம். இப்போ படப்பையிலேருந்து கிளம்பி நைட்டு பிரியாணி சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. அது போய் நான் சென்னை வீடியோவை போட்டுடலான்ட்டு வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு கிளம்பி போயிட்டுருக்கோம். என்ன தளபதி முடிச்சு வரலையா? எப்படி 2 போய் பார்த்துட்டு ரிவ்யூ சொல்லுவாங்க. 3 பேர் கூட வராங்க, அவங்க ரிவ்யூ சொல்லுவோம். நம்ம ரெக்கார்ட் பண்ணுவோம். அதை ரெக்கார்ட் பண்ணி அப்லோட் பண்ணோம். எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பிரியாணி போகிறது பார்த்தீங்கன்னா 2 பைக்கில் 4 பேராக போகிறோம். அவங்க 2 பேர் ஆர்எஸில் வராங்க. நம்ம பைக்கில் 6ஆவதுனால நம்ம 2 பேர், மொத்தம் 4 பேர் பிரியாணி சாப்பிட போகிறோம். நைட்டு போலீஸ் நிற்குமான்னு தெரில. அது மட்டும் லைட்டாக பயமாக இருக்குது. நம்மள்ட்ட எல்லாம் இருக்குது, இருந்தாலும் 2 பேர் ஹெல்மெட் போடாததுக்கு பிடிப்பானுங்களான்னு தெரில. அது மட்டும் லைட்டாக ஒன்றும் பயமாக இருக்குது கொஞ்சம். போலீஸ் நிற்காங்களோ? இல்லை, இருக்காங்க. ஆனால் நிப்பாட்டலை. ஒரே ஒரு ஆள் நிற்க இருப்பான், நிப்பாட்டலை. அது வரைக்கும் சந்தோஷம். போலீஸ் போலீஸ் வண்டலூர் வந்துட்டோம். வழக்கம் போல தான் நம்ம ரூம்லேருந்து கிளம்புறால எப்போ பார்த்தாலும் இந்த ஒரு வந்தான் ஆகணும். சென்னை உள்ள ஏரியாவில் சுத்தம் பண்ணால் எப்படி இந்த ஒரு வண்டலூர் வந்தால் போய் ஆகணும், இல்லைன்னா அவுட்டோரிங் ரோடு. ஆனால் மேக்ஸிமம் இப்போ வர எல்லா ரோட்டுமே நம்ம வண்டலூர் வந்து பெருங்குளத்தூர் போய் தான் போவோம். அதே மாதிரி தான் இப்போவும் வண்டலூர் வந்து பெருங்குளத்தூர் போய் போகிறோம். இப்போ எங்கன்னா நைட்டு அட்டி பிரியாணின்னு நினைக்கேன், கரெக்டாக கன்ஃபார்மாக தெரில. பேக்கில் இருந்துட்டு தல அட்டி பிரியாணியா? அட்டி பிரியாணியா இல்லை வேற இடம் பார்த்து சரியில்லாம் கேட்க கடைக்கு பேர நைட்டு அட்டி பிரியாணி தல போலாமா? வேற எங்க பார்த்து சரிங்களான்னு கேட்க. இல்லைண்ணா நீங்க தான் பார்த்தீங்களா? இப்போ எங்க போனீங்க? எடுங்க பார்ப்போம், மேப் எடுங்க. அட்டி தான், இதான் அட்டி. இல்ல ஸ்ட்ரைட் ரோடு தான், தாம்பரம் தான். இது தாம்பரம் தான், தாம்பரம் பஸ் ஸ்டாண்டு தாண்டி. ஆமா, எடுங்க. இந்த 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 இடத்த ஜூம் பண்ணுங்க. இந்த ஒரு இது வருது இல்ல, அந்த இடத்த ஜூம் பண்ணுங்க. இந்த தெரியுது பாருங்க, தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன். காசூர் தான் தெரியும், ஸ்டார்ட் பண்ணி வச்சிருந்தா பார்த்தா தெரியாது. பாத்தீங்களா? கரெக்டா தெரியாது, இருந்தாலும் மேப் ஆன் பண்ணி வச்சுங்க, ஓரளவுக்கு தெரியும். முன்னாடி கம்பத்துல எல்லாம் சீரியல் சுற்றி வச்சிருப்பாங்க, அதெல்லாம் எடுத்துட்டானுங்க போல இருக்கு. என்ன ஆச்சுன்னு தெரில. தாம்பரம் செக் போஸ்ட் போலீஸும் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸும் நிற்கவான்னு நினைக்கிறேன். இன்னும் ஒருத்தனை பிடிச்சி விட்டு தாலி அரைக்காவோட நம்ம எஸ்கேப்பு.
தாம்பரம் தாம்பரம் பஸ் ஸ்டாண்டு நைட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நைட் லைஃப் அண்ட் தாம்பரம். அட்டி இங்கே தான் இருக்கும். அட்டி பிரியாணி. இப்போ அட்டி எது ஆடணும் அம்மா. இல்லை இது பக்கத்தில் மேப் போட்டுருக்கீங்க. இல்லை மேப் போட்டு பாருங்க, அது பக்கத்தில் தானா? தாண்டியாச்சா? சேலம்ல சேலம் வர இருக்குல்ல குரோம்பேட்டையில், அங்கே நைட் பிரியாணி போட்டுருவோம். போய்ட்டு 120 ரூபா தான். அங்கே போட்டிருப்பான். அவர்கிட்ட கேட்டு சொமோட்டோ வாட்டி ஆள்கிட்ட சேலம் மாற நைட் பிரியாணி போட்டிருக்கானா? தேங்க்ஸ்ண்ணா. இப்போ சேலம் ஆர்ஆர் நைட் பிரியாணி ஓம். இந்த போஸ்ட்ல எல்லாம் ப்ளூ கலரில் சுற்றிருக்கானுங்க. இல்லை இதே மாதிரி முன்னா தாம்பரம் பிரிட்ஜு மேலே, இந்த பிரிட்ஜு மேலாம் சுற்றி இருந்தானுங்க. இப்போ என்ன ஆச்சுன்னு தெரில, மொத்தத்தையும் கலத்திட்டானுங்க. அட்டி வந்தோம், அட்டி க்ளோஸு. இப்போ சேலம் ஆர்ஆர் போகலாம். இங்கே பிங்க் பெட்ரோல் தானே. இப்போ நார்மல் பெட்ரோலோட அங்கங்கே பிங்க் பெட்ரோல் தான் இப்போ அதிகமாக பார்க்கேன். பிங்க் பெட்ரோல் தான் பார்த்தீங்களா. அப்படி இருந்தும் ஒன்றும் குறைஞ்ச மாதிரி தெரில. ஆனால் ஆர்ஆர் வந்தோம், அவனும் பூட்டு. இப்போ பல்லாவரம் அங்கே வச்சானா வீடியோ எடுக்கல. சரி கிளம்புன பிறகு ரெக்கார்ட் பண்ணுறேன் பாருங்க. அத்த சொல்ல அங்கே ஒரு கடை இருக்குது, ஆனால் எப்படி இருக்குன்னு தெரில. இங்கேயும் கடை இருக்குது. நைட் லைஃப் பிரியாணின்னு மேப்பில் போட்டுருக்கேன்னு அதை நம்பி நாங்கள் எப்போ ஃப்ரெண்டில் போய்ட்டுருக்கோம். சரியா, வேறு எதுவும் நம்பி போகல. நைட் லைஃப் பிரியாணின்னு அவங்களே போட்டிருக்கானுங்களாம். மேப்பை நம்பி ஆல்ரெடி 2 இடத்துல பல்ப் வாங்கியாச்சு. அட்டி ஓகே அண்ணா இருக்கா தானே? நைட் பிரியாணி கூட்டம் இருக்குது. மிட் நைட் பிரியாணி, நைட் லைஃப் பிரியாணி. இங்கே தான் பிரியாணி இருக்கான்னு கேளுங்க. கடைக்க வேற மிட் நைட் பிரியாணி தான். பிரியாணி இருக்கா என்ன? இருக்கா? தளபதி வாங்கி நீங்க வாங்கி வச்சுங்களா வண்டியில்? நேரத்துக்கு ஏதாவது இதுல இன்னும் ஸ்வீட் வேற இருக்குமே. இது ஸ்வீட் தான். இது அதான் தேன் வேற இருக்குமே. இந்த இங்க பாரு பாண்டால சரியான க்ரௌடு. நம்ம போன கடையில் பிரியாணி இல்லை, ரெட் பாண்டால சரியான க்ரௌடு. இப்போ ஏஆர் ரகுமான் வந்துருக்கோம். ஏஆர் ரகுமான் என்னன்னு தெரில. வாங்கிட்டு உள்ள போமா இல்லை வெளியே இருந்தா சாப்பிடுவோமா? உள்ள உட்காந்து அங்கே சொன்ன அவங்க கொண்டு வராங்கன்னு நினைக்கிறேன். அவசரப்பட்டாமா இப்போ இதனால என்ன நின்று சாப்பிடலாம். சாப்பிடுவோம். உள்ள பேரும் சாப்பிடுவோமா? சாப்பிடுவோம். பிரிட்ஜ் மேல போமா வண்டி போய் எடுத்து சாப்பிடு அதுக்கான இங்க தயிர் கலந்து என்ன பண்ணலாம்? சாப்பிட எங்க போலாம்? வண்டி அதான் எதுவும் சொல்ல மாட்டேன். சாப்பிட்டாலும் எனக்கும் இவரு ஏதோ சொன்னாரு கம்மியா இருந்துட்டு போட்டு கூட்டம் சத்தியமா தெரியல. தெரியுமா? இல்ல அங்க ரெகுலரா இப்படி கூட்டமா தான் இருக்கு. சும்மா இங்க பாருங்க, ஃபுல்லா போட்டுட்டு கிரீன் சட்டை போட்டுட்டு ஒருத்தர் சாப்பிட்டுட்டு இருக்காரு. அவர் இப்போ இல்ல ப்ரோ வந்து நான் போடுவேன். கேட்டு வந்து பண்ண தெரியாதுப்பா. நல்லா ஊருக்கு பாப்பேன், இப்படி சாப்பிடுவேன். எப்படி நான் சாப்பிடுவேன்.
அவ்வளவுதான். பச்சை டிஷர்ட் வந்து பச்சை டிஷர்ட் நம்பாதீங்க, டிஃப்ரெண்ட் ஆகுது. இவங்களெல்லாம் வீட்டில் யாரும் கேட்க மாட்டாங்களா? கேமரா திரும்ப லேடிஸ் இங்கே பாருங்க, மிட் நைட்ல பிரியாணிக்காக இவ்வளவு பொண்ணுங்க சுத்துறாங்க சென்னையில. தெரியாது கேமரா. வார நேரம் ரெட் பாண்டா வீடியோ எடுக்கணும்னு நினச்சேன். ஒரு ஃப்ளோவில் அங்கேருந்து பிரியாணி சாப்பிட்டு நல்லா இருந்துச்சு, ஓரளவு எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஆனால் அவங்கள ஏதோ ஒன்று சொன்னாங்க, கரெக்டாக 180 ரூபா நைட்டு. அது மட்டும் கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருந்துச்சு. 150 ரூபாய்க்கு அந்த பிரியாணி ஒருத்தன்னா கொஞ்சம் சிக்கல் தான். நைட்டு பிரியாணி தாம்பரத்து பக்கத்துலலாம் இல்லை, அட்டி இல்லை. சேலம் ஆறாறு ஏமாற்றிட்டான். நேராக ஏஆர் ரகுமான் வந்துடுங்க. ஏஆர் ரகுமானா ஏதோ ஒன்று பல்லவரத்தில். சாட்டர்டே சண்டே இருப்பானுங்களான்னு தெரில. இதான சாட்டர்டே. இந்த வீடியோ நாளை நான் எப்படியே எடிட் பண்ணி இந்த சாயந்தரத்துக்குள்ள அப்லோட் பண்ணிடுவேன். ஓரளவு டீசெண்டாக இருந்துச்சு எனக்கு டேஸ்ட்டு. ஆனால் எங்கே யாருக்கும் செட் ஆகலை. 180 ரூபான்னா நாட் ஒர்த்து, கண்டிப்பாக நாட் ஒர்த்து. போலீஸ் நிற்காங்க, ஆனால் யாரும் நிப்பாட்டில்லை. இது தாம்பரம் சானிட்டோரியத்தில் இருக்க செக் போஸ்ட்டு. நான் 12-1 மணிக்கெல்லாம் இந்த ஏரியாலாம் சரியான க்ரௌடாக இருக்கும். இப்போ நைட்டு பாருங்கள் ஃப்ரீயாக இருக்குது. கப்பலில் போகிறாங்கடா நைட் ரைடு. பெருசாக கடை எதுவும் இல்லை நான் தாம்பரத்தில். தாம்பரம் மெயின் ஏரியா தான், இருந்தாலும் நிறைய கடை இல்லாதது லைட்டாக மனசுக்கு சங்கட்டமாக இருக்குப்பா. இன்னும் சொல்ல போனால் லைட்டாக மனசு கஷ்டமாக தான் இருக்குது. தாம்பரம் எந்த ஒரு ஆவி எனக்கு இல்லாமல் அமைதியாக இருக்கும் நகரம் தாம்பரம். தலைவன் இண்டிகேட்டர் போட்டுட்டு ரோட்டில் இன்னைக்கு ஆஃப் பண்ணிட்டான். நம்ம ஃப்ரெண்டில் யாருக்கு வரலாம். பையன் சென்னையில சுத்து ராவுல சுத்தி எங்க அப்பா 24 கிராம். ஓகே டன், போதும். சரி போமா. வீடியோல எல்லாம் ரெக்கார்ட் ஆகுது, போட்டு விட்டுருவேன். யாருன்னு சொல்லல. கண்ணாடி கலத்துங்க. ஐயோ, ஆடுறத பார்த்தாலே பயமா இருக்கு. ரீல்ஸ் போட நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். இது பாப்பா எப்படி இருக்கு செட் பண்ணி பார்த்துருக்கேன்ல, பார்த்துடலாம். ஐயா வண்டியில் கசாவில் ஆன் பண்ணி விடுங்க. கசாவில் லைட்டு ஆ இல்லையா? என்ன ப்ரோ சரி. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் டாட்டா, பை பாய்.